இந்த கோயிலுக்கு எத்தனையோ வரலாறுகள் இருந்தாலும் புராணத்தின் அடிப்படையில் இன்னொரு அழகான வரலாறுகள் இருக்கு. திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பயங்கர சிவபக்தரான சிவநேசர் அப்படின்ற ஒரு சைவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லாத காரணத்தினால சிவபெருமானிடம் வேண்டி அங்கே வர சிவனடியர்களுக்கெல்லாம் அவர் சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு பூம்பாவை அப்படின்ற பேரும் வைக்கிறாரு. அந்த பெண்ணும் வளரும் போதே தெய்வீக சிந்தனையோடும் சிவபக்தியோடும் சிவ வழிபாடு செஞ்சுட்டும் வளர்ந்துட்டு வராங்க. இவங்களும் பருவம் அடைஞ்சிடறாங்க. சிவநேசர் இவங்களோட பெண்ணுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தான் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு மனசுலேயே ஒரு ஆசையை வளர்த்துட்டு வராரு. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட பெண் தோட்டத்துக்கு போய் பூ பறிக்க போகிறாங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு நாகம் தீண்டி அந்த பெண் இறந்து போயிடறாங்க. இந்த சிவநேசர் அவங்களோட பெண்ணை எரித்து இந்த கோயிலுக்கு எத்தனையோ வரலாறுகள் இருந்தாலும் புராணத்தின் அடிப்படையில் இன்னொரு அழகான வரலாறுகள் இருக்குது. திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பயங்கர சிவபக்தரான சிவநேசர் அப்படின்ற ஒரு சைவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லாத காரணத்தினால சிவபெருமானிடம் வேண்டி அங்கே வர சிவனடியர்களுக்கெல்லாம் அவர் சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு பூம்பாவை அப்படின்ற பேரும் வைக்கிறாரு. அந்த பெண்ணும் வளரும் போதே தெய்வீக சிந்தனையோடும் சிவபக்தியோடும் சிவ வழிபாடு செஞ்சுட்டும் வளர்ந்துட்டு வராங்க. இவங்களும் பருவம் அடைஞ்சிடறாங்க. சிவநேசர் இவங்களோட பெண்ணுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தான் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு மனசுலேயே ஒரு ஆசையை வளர்த்துட்டு வராரு. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட பெண் தோட்டத்துக்கு போய் பூ பறிக்க போகிறாங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு நாகம் தீண்டி அந்த பெண் இறந்து போயிடறாங்க. இந்த சிவநேசர் அவங்களோட பெண்ணை எரித்து